ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக வாங்கின ஜுவல்லரி ஷாப்பிங் ஹால் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தங்கமாகட்டும் வெள்ளி ஆகட்டும் டெய்லியுமே வந்துட்டு நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து சேமிக்கிறது வந்துட்டு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். நான் வந்து சேமிக்க ஆரம்பித்தது வந்து தனியாக வந்து ஒரு காயின், கோல்டு காயின் அந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சது டிசம்பர்லேருந்து தான் வந்து வாங்க ஆரம்பித்தேன். அப்பத்துலேருந்தே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நான் சேமிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேமிப்பேன். பட் வந்து இவ்வளோ பெருசாக நமக்கு வந்து நகையோட ரேட்டெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆனதில்லை. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேமிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு எசென்ஷியலாக அது வந்து சேமிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே வந்துட்டு இருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து சேமிக்கிறேன் அப்படின்னா மந்த்லி வந்துட்டு ஒரு 2000 நம்ம எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா காசு வரும்ல, அதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பொருள் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த இது வாங்கணும்னு ரொம்ப ஆசை. பார்த்துட்டு எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக எது இருக்குமோ அதை தான் வந்து சூஸ் பண்ணி வந்து வாங்கியிருந்தேன். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4 கொத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் குங்குமம், மஞ்சள், திருநீர் அந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டு வந்து வச்சுக்கலாம். இதுலேயே வந்துட்டு நமக்கு 2 இருக்கிற மாதிரி இருக்குது, 3 இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இது. ஸோ அதனால் இது சூஸ் பண்ணி வந்து வாங்கிட்டேன். இது சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் மீடியம் சைஸ் இருக்கிற மாதிரி தான். உள்ளே வந்துட்டு கைவிட்டு குங்குமம் எடுக்கிற மாதிரி நீட்டாக வந்துட்டு இருந்தது. ஸோ இது வந்து முன்னாடி வந்து மயில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மெயினாக வந்து இந்த பார்ட் சூஸ் பண்ணி வாங்கினதுக்கு காரணமே என்கிட்ட வந்து பிரசாத கிண்ணம் வந்துட்டு இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸ் வந்துட்டு இருக்கும். அது மேட்ச் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்து வந்து வாங்கிட்டேன். ஸோ கை வந்து பார்த்திங்கன்னா உள்ளிட்டு எடுக்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது. இதோட கிராம் வந்துட்டு 56 கிராம் வந்துட்டு வந்தது. இந்த மாதிரி டிசைனர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம். நீங்கள் பிளெயினாக வந்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருக்கும். ஸோ ஓவரால் டிசைன் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு இருக்கும். கீழே வந்துட்டு நமக்கு ஃப்ளாட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மயிலுமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலிங்காக வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த கார்விங் அதுக்கப்புறம் டிசைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிடிச்சி தான் வந்து வாங்கினேன். ஸோ உள்ளேயும் வந்துட்டு நமக்கு வந்து அந்த டிசைன் எம்போஸ் பண்ணதெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்துட்டு இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் வந்து வச்சுக்கலாம். இல்லை ஸ்பெஷல் அக்கேஷன் இருந்ததுன்னா அந்த டைமில் வந்துட்டு எடுத்து வந்து வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போத்துலேருந்து கொஞ்சம் வந்துட்டு வெள்ளி காயின்ஸும் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சி இப்போ ரீசன்ட் டேஸில் வந்துட்டு வெள்ளி காயினும் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ 10 கிராமாக தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி காயினும் வந்து வாங்கிட்டுருக்கேன். இதில் நமக்கு வந்து நிறையா கிராம்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது, பார் டைப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த காயின் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10 கிராம்ஸ் இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இந்த லக்ஷ்மி அந்த மாதிரி போட்டு தான் நமக்கு வந்து கிடைக்குது. நீங்கள் பார் சில்வர் மாதிரி எடுத்திங்கன்னா அதில் வந்துட்டு எந்த சாமி படமும் வந்து போட்டிருக்காது. ஸோ பார் வந்துட்டு 25 கிராமு அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும்போது பார் டைப்பில் கிடைக்கும். ஸோ சில்வரோட ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 rupees 3 rupeesன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நான் வாங்கும்போது பில் வந்து காமிக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சில்வர் மெயின்டைன் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து நம்மளோட சேனலில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வாங்கும்போது 161 rupees வந்து சில்வர் ரேட் வந்துட்டு இருந்தது. அந்த காயின் வந்து 10 கிராமு அதுக்கோட ப்ரைஸு ப்ளஸ் வந்து மேக்கிங் சார்ஜ் வந்துட்டு ₹2.50 வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. நமக்கு வந்து அந்த கொத்து கிண்ணத்துக்குமே வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் வந்து அதே ப்ரைஸ் தான் வந்துட்டு இருந்தது. அதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 56.92 கிராம் வந்துட்டு இருந்தது. ஓவராலாக வந்துட்டு நமக்கு 10,000 அந்த ரேஞ்சில் இருந்தது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் போடும்போது நமக்கு ஃபைனலாக வந்துட்டு எந்த அமௌண்ட் வந்ததுன்னா 11,230 rupees கிட்ட வந்து வந்தது. நான் வந்து இந்த சில்வர் பொருளாக வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு பூஜை ஐட்டம் வந்துட்டு வாங்குவேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து சில்வர் ஐட்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்ருக்கேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஆல்.